10 வருஷத்துக்கு முன்னாடி டைம் ட்ராவல் பண்ணி இந்த காரை கொண்டு வந்து என்கிட்ட கொடுத்து இது ஒரு டாடா கார் அப்படின்னு சொல்லியிருந்தா நான் நம்பியிருக்க மாட்டேன். ஏன் நான் இல்லை, வேறு யாராக இருந்தாலும் நம்பியிருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஏன்னா அந்தளவுக்கு ஒரு சொஃபஸ்டிகேட்டட் டிசைனாக லான்ச் பண்ணப்பட்டிருக்கிறது தான் டாடா ஹேரியர். வாங்க காரோட எக்ஸ்டீரியர் பற்றி பார்ப்போம். இங்கே பியானோ பிளாக் ஃபினிஷில் ஃப்ரண்ட் கிரில் கொடுத்துருக்காங்க. அப்படியே சைடில் பார்த்தீங்கன்னா மேலே டிஆர்எல்ஸ் இருக்குது. அதுக்கு கீழே தான் ஹெட்லைட் ஹவுசிங் இருக்குது. ஹெட்லைட் வந்து 3D ப்ரொஜெக்டர் ஹெட்லாம்ப் கொடுத்துருக்காங்க. அதுக்கு கீழே ஃபாக்லைட் ஹவுசிங் இருக்குது. அதுக்கு ஃபாக்லைட்டும் கொடுத்துருக்காங்க. 17 inches டைமண்ட் கட் அலாய் வீல் கொடுத்துருக்காங்க. உள்ளே வந்து மெக்ஃபியர்சன் ஸ்ட்ரட் ஸ்ப்ரிங் காயில் சஸ்பென்ஷன் சிஸ்டம் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஃப்ரண்ட்டில் டிஸ்க்கும் பேக்கில் ட்ரம் பிரேக்கும் கொடுத்துருக்காங்க. அவுட் சைட் ரியர் மிரர்ஸ் வந்து பியானோ பிளாக் ஃபினிஷில் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அதுலேயே இன்டகிரேட்டட் டர்ன் இண்டிகேட்டர்ஸும் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ரூஃபும் பியானோ பிளாக் ஃபினிஷில் கொடுத்துருக்காங்க. அதோடு சேர்த்து க்ரோம் லைனும் விண்டோஸோட கார்னரில் இருக்க க்ரோம் லைன் கொடுத்துருக்காங்க. இதோட எண்டிங்கில் வந்து ஹேரியர் பேட்ஜிங் கொடுத்துருக்காங்க. இப்போ ஹேரியரோட பேக் சைடு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. 3D LED டெயில் லேம்ப் கொடுத்துருக்காங்க. அப்படியே ஃபுல்லாக ரேப் அரவுண்ட் ஆகி அந்த டெயில் லேம்போட இன்டெகிரேட்டாக இருக்குது. கேபின்குள்ளே வந்தோன்னா ஃபஸ்ட் விஷயம் நம்ம என்ன நோட் பண்ணுறோம்னா இந்த டேஷ்போர்ட். இது இந்த ஓக் ஃபினிஷ் ப்ரௌன் ஓக் ஃபினிஷில் கொடுத்துருக்கனால பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது. அதுவும் இல்லாமல் இந்த சில்வர் ஆக்சென்ட் ஃப்ரண்ட்லேருந்து இந்த லாஸ்ட் வரைக்கும் ரெடிங்காக இருக்கிறதும் சூப்பராக. டேஷ்போர்ட் வந்து ரொம்ப நீட்டாக லே அவுட் ஆகிருக்கு. அதுவும் இல்லாமல் இந்த டச் ஸ்க்ரீன் டிஸ்பிளேக்கு கீழே வந்து அதோட கண்ட்ரோல் பட்டன்ஸ் இருக்குது. அந்த ரோட்டரி டயல்ஸ் இருக்குது. அது அப்படியே அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக் ஏசி கண்ட்ரோல். அது மட்டும் இல்லாமல் கேபினோட ஸ்பேஸ் அதுவும் மேசிவாக இருக்குது. எல்லாமே இடம் ரொம்ப விசாலமாக இருக்க மாதிரி இருக்குது. டேஷ்போர்டில் இருக்க இந்த பிளாஸ்டிக் சாஃப்டாக இருந்தாலும் டச் பண்ணுறதுக்கு இதில் டோர்ஸில் இருக்க பிளாஸ்டிக்ஸ் வந்து ரொம்ப ஹார்டாக ரொம்ப சீப்பாக இருக்க மாதிரி இருக்குது. இது மட்டும் கொஞ்சம் இந்த பிளாஸ்டிக்ஸில் இருந்திருந்தால் நல்லா இருந்திருக்கும். Android Auto, Apple CarPlay, radio, USB and other settings. This swipe பண்ணு. Okay. Try next. Auto வரும். Bluetooth connectivity. Voice controls. Please say the command after the beep. அதுக்கே வந்து 2 ரோட்டரி டயல்ஸு ஃபார் வால்யூம் கண்ட்ரோலு. ஓகேவா? அதுக்கே வந்து டிரைவிங் மோடு. இது ஈகோ மோடு, economy drive mode, இது ஸ்போர்ட் மோடு. ஓகேவா? அதுக்கப்புறம் 2 ஃப்ரண்ட் அண்ட் பேக்கு லைட்டு. அதுக்கு வந்து ஹசார்ட் லேம்ப்பு சென்டரில். அது கீழே வந்து ஓகேவா ஆட்டோமேட்டிக் கிளைமேட் கண்ட்ரோல் ஏசி வித் ரோட்டரி டயல்ஸு. இது வந்து ப்ளஸ்ஸு, இது ப்ளஸ்ஸு, இது மைனஸு, ஏசி வென்டிலேஷன். ஓகேவா? இது வந்து கார் உள்ளே ஏசி சுற்றுறதுக்கு ஆஃப் பட்டன் நீங்கள் வச்சுருக்காங்க. ஆனு பண்ணிக்கோ கட் பண்ணதை. சில்டு லோ பாக்ஸ் வித் அடிஷ்னல் ட்ரே இன்சைட். பைலட் ஸ்டைல்டு ஹேண்ட் பிரேக். ஜென்ரலாக இல்லாத மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. சொல்லவா? ஆம்ரெஸ்ட், சில்டு ஆம்ரெஸ்ட். உள்ளே போ, உள்ளே வா, உள்ளே. சில்டு ஆம்ரெஸ்ட் with 12 volt socket, 5 volt USB port with 2.4 amps fast charging. Okay. 7-inch digital instrument cluster ஓட ஸ்பீடோமீட்டர் இருக்குது. பட் ஸ்பீடோமீட்டர் வந்து அனலாகில் தான் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் டிஸ்டன்ஸ் டு எம்டி, ஃபியூவல் எக்கானமி,
ரெண்டு ட்ரிப் மீட்ரு, பவர் டு டார்க் ரேஷியோ என்னன்னு சொல்லிட்டு பார்க்குற மாதிரி இருக்குது. ஓகேவா? டிரைவிங் மோட்ஸ் வந்து எப்பயுமே சிட்டி மோடு தான் எங்கேஜாக இருக்கும். அது இல்லாமல் நீங்கள் ஈகோ மோடு, இக்கானமி மோடு இல்லைனா ஸ்போர்ட் மோடு வந்து நம்ம எங்கேஜ் பண்ணிக்கலாம். அது இல்லாமல் 3 டெரெயின் ரெஸ்பான்ஸ் இருக்குது. ஒன்று வெட்டு, rough road mode activated. Wet mode activated. City drive mode activated. ஓகேவா? லெஃப்ட் சைடில் இன்ஃபர்டெயின்மெண்ட் சிஸ்டம் கண்ட்ரோல் பண்ணுற பட்டன்ஸும், கால் பேரிங் அட்டன் பண்ணுறதுக்கும் பேர் பண்ணுறதுக்கும் பட்டன்ஸ் இருக்குது. ரைட் சைடில் வந்து டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் பட்டன்ஸும் க்ரூஸ் கண்ட்ரோல் பட்டன்ஸும் இருக்குது. ஸ்டீரிங் அட்ஜஸ்டபிள் ஃபார் டில்ட் அண்ட் ரீச். ஸோ எந்த பொசிஷனில் வச்சு போட்டு போகிறோன்றதுக்கு ஏற்ற மாதிரி ஈஸியாக செட் பண்ணிக்கலாம். Six-way power adjustable driver seat with lumbar adjust. Front, back, up, down. ஸோ பர்ஃபெக்டான டிரைவிங் பொசிஷன் நம்ம செட் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். என்ன டைம் தான் கொஞ்சம் எடுத்துக்குது. ஒன் டச் பட்டனில் நம்மளால் சன்ரூஃப் ஓப்பன் பண்ண முடியும். ஆனால் க்ளோஸ் பண்ணுறதுக்கு 2 பட்டனை கன்ஃபார்மாக யூஸ் பண்ணியே ஆகணும். ஒன்று மேலே இருக்கிற க்ளோஸ் பண்ணணும், அடுத்தது ஷேடை க்ளோஸ் பண்ணணும். 2 பட்டன். ஆட்டோ டிமிங் IRVM. வாவ், கேபின் ரொம்ப பெருசாக தான் இருக்குது. அதுவும் இல்லாமல் கிளாஸ்ட்ரோஃபோபிக் ஃபீலிங் இல்லாமல் ரொம்ப ஏரியாக தான் இருக்குது. என் ஹைட் 4.6 inches, அந்த ஹைட்டுக்கு தான் சீட் செட் பண்ணியிருக்கு. அப்படி பார்த்தாலே ரொம்ப நிறைய லெக் ரூம் இருக்குது. ஹெட் ரூம் ஓகே தான். ஒரு 6 feet 2 inches உட்காந்தா கண்டிப்பாக தலையை இடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அது இல்லாமல் சென்டராக ஒரு ஆர்ம் ரெஸ்ட் இருக்குது. பேக் சைட் இஸ் ரியலி நைஸ் அண்ட் கம்ஃபர்ட். அது மட்டும் இல்லாமல் புக்ஸ் வைக்கிறதுக்கு ஒரு சின்ன பவுச் இருக்குது. அதே மாதிரி ஆர்ம் ரெஸ்ட்டில் இங்கே ஃபோன் வைக்கிறதுக்கான ஒரு சின்ன இடமும் இருக்குது. கேன் கீப் யுவர் ஃபோன்ஸ் ஹியர். அது இல்லாமல் ஒரு சின்ன பம்ப் இருக்குது ஃப்ளோரில். 3ஆவதாக யாராவது ஒரு பேசஞ்சர் உட்காந்தாங்கன்னா கால் இடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த காரில் ஆக்சுவலி இன்டெலிஜென்ட்டாக வச்சது என்னென்னா, இங்கே ஏசி வெண்ட் வைக்காமல் 2 சைட்லையும் ஏசி வெண்ட் வச்சுருக்காங்க. உட்காந்துருக்க 2 பேசஞ்சர்ஸ்க்கும் ஈஸியாக உங்களுக்கு வந்து சீக்கிரமாக சில் ஆகிடும். அடிக்கிற வெயிலுக்கு இது ரொம்ப ஈஸியாக இருக்கும்னு நினைக்கிறேன். பேக் சீட்டில் உட்காரவங்களுக்கு கம்ஃபர்ட்டாக இருக்கிறதுக்காக வாட்டர் பாட்டில் வைக்கிறதுக்காக ஒரு ஸ்பேஸும், இந்த இடத்துல வந்து ஃபோன் வைக்கிறதுக்காக ஒரு சின்ன ட்ரே மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க. அது இல்லாமல் இது வந்து ஆக்சுவலி பார்க்குறதுக்கு வந்து ஹார்ட் பிளாஸ்டிக்காக இருக்குது. ஸோ இது கொஞ்சம் சாஃப்ட் டச் பிளாஸ்டிக் வச்சுருந்தாங்கன்னா இந்தளவுக்கு காசு கொடுத்து வாங்குகிற காருக்கு ஒர்த்தாக இருந்திருக்கும். அது இல்லாமல் பட் திஸ் லுக்ஸ் நைஸ். JBL ஸ்பீக்கர். இந்த டாப் ஆஃப் த லைன் ட்ரிம்மில் மொத்தம் 9 ஸ்பீக்கர்ஸ் இருக்குது. அதில் ஆக்சுவலாக 4 ஸ்பீக்கர், 4 ட்வீட்டர், ஒரு சப்வூஃபரோடு இருக்குது. பூட் ஸ்பேஸ் எவ்வளோ கெப்பாசிட்டி இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். $425 liters பூட் ஸ்பேஸ் இருக்குது. இங்கே வந்து ஸ்பேர் வீல் கிட் இருக்குது. அது இல்லாமல் இங்கே அடிஷ்னல் ஸ்பேஸும் இருக்குது பூட்டுக்கு. ஸ்பேர் வீல் வந்து அடியில் இருக்குது. இந்த மேசிவ் 425 liters பூட் ஸ்பேஸ் பத்தலை, எனக்கு இன்னும் நிறைய பூட் ஸ்பேஸ் வேணும்னா நீங்கள் இந்த சீட்ஸை இப்படி ஸ்ப்ளிட் பண்ணி 8-10 liters கூட யூஸ் பண்ணிக்கலாம். கிரேடெக்
2 லிட்டர் டர்போ சார்ஜ் டீசல் இன்ஜின். இதே இன்ஜின் தான் ஜீப் காம்பஸ்லேயும் எம்ஜி ஹெக்டர்லேயும் யூஸ் பண்ணுறாங்க. மேக்ஸிமம் பவர் அவுட்புட் ஆஃப் 170 PS வந்து உங்களுக்கு வந்து 3750 RPMல வரும். அது மட்டும் இல்லாமல் 350 Nm ஆஃப் டார்க் வந்து 1750 to 2000 RPMல கிடைக்கும்.